குட் மார்னிங். ஐ எம் யுவர் ஃபிசிக்ஸ் டீச்சர் மிஸ்ஸஸ் வி கோமதி. ஃபிசிக்ஸில் மெஷர்மெண்ட் பற்றி பார்த்துட்ருக்கோம். போன செக்ஷனில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர்னால் என்னன்னு பார்த்தோம். த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸை தான் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெம்பரேச்சர் இஸ் ஏ மெஷர் ஆஃப் த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் ஏ சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒரு சிஸ்டமில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோடைய ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜியை தான் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொன்னோம். டெம்பரேச்சரை நம்ம கெல்வின் அப்படின்ற யூனிட்டால் மெஷர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். வேரியஸ் ஸ்கேல் மெத்தட் பற்றி பார்த்தோம். ஒன்று டிகிரி செல்சியஸ், இன்னொன்று டிகிரி ஃபாரன்ஹீட், இன்னொன்று கெல்வின் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். கன்வர்ஷன் ஆஃப் ஸ்கேல் பற்றி பார்க்கும்போது காமன் ஃபார்முலா கொடுத்துருந்தோம். C/100 ஈக்குவல் டு F-32/180 ஈக்குவல் டு K-273/100 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். அடுத்தது நார்மலாக ஒரு ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து அப்ளிகேஷன் பார்க்கும்போது நம்ம டாக்டர்ஸ் கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் டிகிரி ஃபாரன்ஹீட் யூஸ் பண்ணுறாங்க. சயின்டிஸ்ட் கெல்வின் ஸ்கேல் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. காமனாக டெம்பரேச்சரை நம்ம டிகிரி செல்சியஸ் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட் பற்றி நம்ம பார்த்தோம். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றது பார்த்தோம்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இன் ஏ பர்டிகுலர் டைரக்ஷன் அப்படி சொல்லணும். அதாவது I ஈக்குவல் டு Q/T அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட்டோடைய யூனிட்டு ஆம்பியர் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ 1 ஆம்பியர் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா 1 கூலும் ஆஃப் சார்ஜ் மூவிங் இன் ஏ கண்டக்டர் இன் 1 செகண்ட் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம அம்மீட்டர் அப்படின்ற டிவைஸால் மெஷர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து இன்றைக்கி இந்த செக்ஷனில் பேஸ் குவான்டிட்டிஸான அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லூமினஸ் இன்டென்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது டிரைவ்டு குவான்டிட்டிஸான பிளேன் ஆங்கிள் பற்றியும் சாலிட் ஆங்கிள் பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா பொருளோட அளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உங்கள் கையில் ஒரு 4 சாப்ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்க சாப்ஸ்டிக்ஸோட நம்பர் எத்தனை அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் கரெக்டாக 4 அப்படின்னு சொல்லிட்டுடுவீங்க. அதுவே அந்த சாப்ஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய தூள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டோம்னா நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா அதை நம்ம இன்டைரக்ட் மெத்தடில் தான் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா the amount of substance in a measure of the number of entities அப்படின்னா particles அப்படின்னு நம்ம சொல்கிறோம். present in a substance அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு பொருளோட அளவு அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னாக்க அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஏ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு பொருளோட அளவு சின்னதாக இருக்குது அப்படின்னா அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் கம்மியாக இருக்கும். அதுவே பொருளோட அளவு பெருசாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் ப்ரெசண்ட் ஆகக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதனோட SI யூனிட் பார்த்தோம்னா மோல், சிம்பிள் MOL அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 1 மோல் அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னாக்க mole is defined as the amount of substance which contain 6.023 into 10 to the power of 23 entities அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது 6.023 into 10 to the power of 23 entities இருக்கக்கூடிய ஒரு பொருளோடைய அளவு தான் நம்ம 1 மோல் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்தது லூமினஸ் இன்டென்சிட்டி பற்றி பார்க்கலாம். லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டோட இன்டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு ஒளியோடைய அளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஒளியோடைய அளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த மெஷர் ஆஃப் த பவர் ஆஃப் த எமிட்டட் லைட் பை எ லைட் சோர்ஸ் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன் per unit solid angle is called as luminous intensity அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இப்போ ஒரு லைட் சோர்ஸில் இருந்து லைட் எமிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் எமிட் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய 1 யூனிட் சாலிட் ஆங்கிளோடைய அளவு தான் நம்ம லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு டைம் டெஃபினேஷன் சொல்கிறேன். The measure of the power of the emitted light by a light source
in a particular direction per unit solid angle is called as luminous intensity அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த luminous இன்டென்சிட்டியோடைய யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா கேண்டிலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கேண்டிலாவை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னாக்க காமனாக ஒரு கேண்டில் எமிட் ஆகக்கூடிய லைட்டோடைய அளவை வந்துட்டு நம்ம 1 கேண்டிலா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ the light emitted from a common wax candle is approximately equal to 1 candela அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது லூமினஸ் இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணுறது வந்துட்டு ஃபோட்டோமீட்டர் அப்படின்ற டிவைஸ் மூலயமா நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ அந்த ஃபோட்டோமீட்டரில் கேண்டிலா யூனிட் மூலயமா நம்ம டைரெக்டாகவே மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பிளேன் ஆங்கிள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிளேன் ஆங்கிள் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னாக்க தலகோணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 straight lines ஆர் இன்டர்செக்ஷன் ஆஃப் த 2 planes அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது 2 ஸ்ட்ரைட் லைனோ இல்லை 2 பிளேன்ஸோ இன்டர்செக்ட் ஆகும்போது ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் தான், ஆங்கிள் ஆஃப் பிட்வீனை தான் நம்ம பிளேன் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதனோட யூனிட் பார்த்தோம்னா ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள் இஸ் ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிம்பிள் வந்துட்டு RAD அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே 1 ரேடியன் அப்படின்னா என்ன அப்படின்னு டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். Radian is the angle subtended at the center of the circle by an arc whose length is equal to the radius of the circle அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு சர்க்கிள் நம்ம வரையணும் அப்படின்னாவே அதுக்கு நமக்கு ரேடியஸ் தேவை. அந்த ரேடியஸ்க்கு ஈக்குவலான லென்த் இருக்கக்கூடிய ஆர்க்னால் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிளை தான் நம்ம ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சர்க்கிளில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிளை தான் நம்ம 1 ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரேடியன் இஸ் த ஆங்கிள் subtended at the center of the circle by an arc whose length is equal to the radius of the circle. இந்த டயக்ராமில் R அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ரேடியஸ், எஸ்ன்றது வந்து பார்த்தோம்னா லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் சென்டரில் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அதை தான் நம்மளுக்கு 1 ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னா 1 ரேடியனை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி பை பை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி பை பை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது சாலிட் ஆங்கிள் பற்றி பார்க்கலாம். சாலிட் ஆங்கிள்னால் தமிழில் திண்ம கோணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழில் திண்ம கோணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது 2 லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது பிளேன் ஆங்கிள் சொன்னோம். இங்கே வந்து பார்த்தோம்னா 3 or more planes intersecting அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதாவது இட் இஸ் எ ஆங்கிள் ஃபார்ம்டு பை 3 or more planes intersecting at a common point அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பொதுவான புள்ளியில் 3 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட பிளேன்ஸ் வந்துட்டு இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம சாலிட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னும் பொதுவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கோன்னால் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் தான் நம்ம சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இட் கேன் பி ஆல்சோ பி டிஃபைண்டட் ஆஸ் ஆங்கிள் ஃபார்ம்டு அட் எ வெர்டெக்ஸ் ஆஃப் த கோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெர்டெக்ஸ் ஆஃப் த கோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இதனோட எஸ்ஐ யூனிட் பார்த்தோம்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள் இஸ் ஸ்ட்ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிம்பிள் SR அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே 1 ஸ்ட்ரேடியன்னா என்ன அப்படி சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரேடியன் இஸ் அ solid angle at the center of the sphere subtended by a portion whose surface area is equal to the square of its radius of the sphere அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு டைம் டெஃபினிஷன் படிக்கிறேன். Stradian is the solid angle at the center of the sphere subtended by a portion whose surface area is equal to the ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்பியர் வரையணும் அப்படின்னாவே நம்மளுக்கு ரேடியஸ் வேணும். அந்த ரேடியஸோட 2 டைம்ஸ் தான் நம்ம இங்கே ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை எடுத்துக்கிறோம். அந்த சர்ஃபேஸ் ஏரியானால் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு போர்ஷன் தான், அந்த போர்ஷனால் அந்த ஸ்பியரில் சென்டரில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிளுக்கு பேர் தான் சாலிட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ
Stadion is the solid angle at the center of the sphere subtended by a portion whose surface area is equal to the ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே ரேடியஸ் வந்து 1 மீட்டர் எடுத்துருக்குறோம். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னாக்க 1 ஸ்கொயர் மீட்டராக இருக்குது. அப்போ அதில் சென்டரில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிளை தான் நம்ம 1 ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சென்டரில் ஃபார்ம் ஆகக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம்? 1 ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையும் படித்து எழுதி பாருங்கள். இந்த செக்ஷனில் என்னென்ன படித்தோம் அப்படின்றத ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அதாவது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஏ மெஷர் ஆஃப் த நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ப்ரெசன்ட் இன் ஏ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதனோட யூனிட் வந்துட்டு மோல் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்போ 1 mole இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த amount of substance which contain 6.023 into 10 to the power of 23 entities அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது லூமினஸ் இன்டென்சிட்டினா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க the measure of the power of the emitted light by a light source in a particular direction per unit solid angle is called as luminous intensity அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். லூமினஸ் இன்டென்சிட்டியோடைய யூனிட் பார்த்தோம்னா கேண்டிலா அப்படின்னு பார்த்தோம். ஸோ 1 கேண்டிலா அப்படின்றது என்ன சொன்னோம்னா காமனாக ஒரு மெழுகுவர்த்தி எமிட் பண்ணக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி தான் 1 கேண்டிலா அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ லூமினஸ் இன்டென்சிட்டியை ஃபோட்டோமீட்டர் மூலயமா நம்ம டைரெக்டாக மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது பிளேன் ஆங்கிள் அப்படின்னாக்க இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 ஸ்ட்ரைட் லைன் ஆர் இன்டர்செக்ஷன் ஆஃப் த 2 பிளேன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பிளேன் ஆங்கிளோடைய யூனிட் பார்த்தோம்னா ரேடியன் அப்படின்னு நம்ம சொன்னோம். அடுத்தது 1 ரேடியன்னா என்ன அப்படின்னு கொடுத்து சொன்னும்போது ரேடியன் இஸ் த ஆங்கிள் சப்டைன்ட் அட் த center of the circle by an arc whose length is equal to the radius of the circle அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ 1 radian equal to 180 degree by pi அப்படி சொல்லிட்டு சொன்னோம். அடுத்தது சாலிட் ஆங்கிள் பற்றி பார்க்கும்போது இட் இஸ் த ஆங்கிள் ஃபார்ம்டு பை 3 or more planes intersecting at the common pointன்னு சொன்னோம். ஸோ இதனுடைய யூனிட் வந்து பார்த்தோம்னா ரேடியன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ எங்கள் ரேடியஸ் 1 மீட்டராக இருக்குது அப்படின்னாக்க சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ரேடியஸ் பார்த்தோம்னா 1 ஸ்கொயர் மீட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரேடியன் இஸ் த சாலிட் ஆங்கிள் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் subtended by a portion whose surface area is equal to the square of its radius of the sphere அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே படித்து எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட்டு செக்ஷனில் வந்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம்.